ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி எப்படியோ ஒரு வழியாக இந்த ரேணுகை டூப்ளிகேட்டு அவன் இந்த ராஜேஸ்வரியும் கதிரேசனும் சேர்ந்து அமைச்சு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி பிரில்லியன்ட் மூளை இருக்கிறவங்க இல்லையா, அதனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சி விஜய் கிட்ட சொல்லணும், அப்போ தான் இவங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா என்னதான் நல்லவங்களாகவே இருந்தாலும் மல்லியோட வாழ்க்கை இதில் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா, அதனால் மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர மற்றபடி அதை விட்டு கொடுத்துட்டு போனாலும் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும், இந்த வெண்பாக்கும் நல்லா தெரியும். ஏன்னா வெண்பாக்கு மல்லியை விட இந்த ரேணுகை அவ்வளோ ஒன்றும் நல்லா பார்த்துக்கிறவங்களும் இல்லை, அவங்க இத்தனை வருஷமாக அவங்க கூடயும் இல்லை. மல்லி வச்சிருக்கிற அளவுக்கு உயிரை அந்த ரேணுகா கூட வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான டவுட்டு தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்திருக்கவங்களே டூப்ளிகேட்டு அப்படின்னு தெரிஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனோகர் இருந்துக்கிட்டு கையும் குளமாக பிடிச்சி தராது. அதுக்கு முன்னாடியே மல்லியும் வெண்பாவும் அந்த ரேணுகாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க அடிக்கடி யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசுகிறாங்க, இவங்க மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, இவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் அது எதையுமே நம்புற சூழ்நிலையில் இவங்க இல்லை. அதுக்கு காரணம் இவங்க பண்ணுற எல்லாமே வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அதனால் என்னடா இது இவங்க சொல்கிறது எல்லாமே நம்புற மாதிரியும் இருக்குது, நம்பக்கூடாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, எல்லாமே விசித்திரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மல்லி எப்படியாச்சும் விஜய்கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எதுவுமே கேட்குற சூழ்நிலையில் இவங்க இல்லை. ஏன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அந்த மாதிரி மனநிலை சரியில்லாத மாதிரி பாதித்த மாதிரி அவங்க சரியான ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமாவிலேருந்து என்றைக்கு தான் அவங்களுக்கு விழிவுகாலம் வர சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விஜய் கண் முழிச்சுக்கிட்டாதான், அந்த ரேணுகாவை கண்மூடித்தனமாக நம்பாமல் அந்த ரேணுகாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு சரியான முடிவு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரேணுகாவை நடிகை வந்திருக்கவ கடைசியில் நடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். மல்லி என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் விஜய் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இந்த ரேணுகாவை இவளுக்கு பிடிக்கல, அதனால தான் அடிக்கடி அபாண்டமாக பழி சுமத்துறா, அவள் ரேணுகாவே இல்லைன்றதும், அவள் மேலே கோவப்படுறதும், அவளை திட்டுறதும், அவளை வீட்டை விட்டு துரத்துறதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பண்ணிட்டு இருந்தா மல்லி அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்ல, ஆனாலும் இவருக்கும் ஒரு பக்கம் டவுட் வருது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ப முடியலையே. அதுக்கப்புறமா இந்த இவங்க இருந்துக்கிட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மனநிலை சரியில்லாமல் இருக்குது, இவன் எப்படி வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு எல்லாரும் சரி எதுக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே கண்காணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே போகிற மாதிரி போய் ரூமில் கதவை சாத்திக்கிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க, நான் எல்லாத்தையும் இங்கே சரி செஞ்சுட்டு நான் வச்சிருக்க குறியில் யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த முறை அந்த விஜயும் சரி மல்லியும் சரி நடு ரோட்டுக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம். முதல்ல டைவர்ஸ், அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நடத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் கடைசி வரையும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, நாம் அவங்க வாயை தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுறா நம்ம விஜய். அடப்பாவிகளா, யாரா இவ, எதுக்காகடா இங்கே வந்தா, என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொலாப்ஸாக இருக்குல்ல. ஆமாங்க, எனக்கும் பயங்கரமான கொலாப்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட கையுங்களமா மாட்டிக்கிட்ட நம்ம ரேணுகா வந்துக்கிட்டு இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொலி 4 அடி வாங்குறாங்க தவடியிலே. அதுக்கப்புறம் தவடியை பிடிச்சிக்கின்னு, யாரா நீ எதுக்காக நடிக்கிற பைத்தியக்காரன் நாயே, நான் உன்னோட ரேணுகாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என் ரேணுகாவே இல்லை, என் ரேணுகாவுக்குன்னு ஒரு தனியான ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. அவளை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் உன்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேது, ஸ்பெஷல் எனக்கு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் எல்லாருக்கும் என் மேலே டவுட் வந்துருச்சா, அப்படி வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.